உங்க கூட்டணிக்குள்ள வந்து அன்புமணி ராமதாஸ் பாமக வருகிற பட்சத்துல உங்களுக்கு முன்னாலே ஆதரவு கொடுத்த திருமாவளவனுடைய நிலை என்னவா சார்? அந்த மாதிரி எதுவும் யாரும் அனௌன்ஸே பண்ணலையே. இல்ல, நீங்க யூகத்திலான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கு. அப்படி இருந்தா இல்ல, அது யாருக்கு பேச்சுவார்த்தை இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் வெளியிடப்படலையா? அந்த மாதிரி எதுவும் சொல்லாத பட்சத்தில் ஏன் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பதில் சொல்ல வேண்டும்? நேற்று மதுரையில் திருமாவளவன் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இது அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஆள் பிடிக்கிற வேலை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை தெரிவிக்கிறாரு. அது நீங்க தாவேக்கால இருந்து இல்லை இல்லை, அண்ணன் திருமாவளவன் சொன்னது வந்து கண்டிப்பாக திமுகவாக இருக்கும். ஏன்னா திமுக செஞ்சு இல்லை இல்லை திமுகவாக இருக்கும். ஏன்னா ஆள் பிடிக்கிறது அண்ணன் சொன்னது இப்போ திமுக தான் வந்து எல்லா இடத்துலையும் எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 40 கோடி 50 கோடி. நேற்று வரை நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்குது. திமுக சார்பாக திமுக சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டு தான் இருக்காங்க. மீண்டும் ஒன்று சொல்கிறோம், நேற்று வரை பல கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட நெட்வொர்க்லேருந்து நேற்று வரை வந்து பல இரண்டு கோடிக்கு மேலே பிடிபட்டிருக்கு. நிறைய இடத்துல இது சம்மந்தப்பட்ட பணங்கள் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருந்தாலும் அனைத்து பணங்களும் ரொக்கமாக பிடிபட்டுள்ளது. 2 கோடிக்கும் மேலே பிடிபட்டதாக எங்களுக்கும் தகவல் வந்துள்ளது. இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து திமுக சார்பாக அவங்களுடைய தலைமை சார்பாக செந்தில் பாலாஜி சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த பணங்களை கைப்பற்றும் நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றோம். ஸோ நிறைய இடத்துல இது மாதிரியான பணங்கள் பதுக்கி வச்சுருக்காங்க. இப்போவும் சொல்கிறோம், இன்றளவிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இல்லை என்னன்னா இல்லை அதை தெளிவாக தான் அங்கேருந்து வந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் சொல்லியிருக்காங்களே. அதாவது கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இல்லை அது முயற்சி தான் நடக்குது. அதோடைய அவங்களுடைய கண்டிஷன் என்ன, இது எம்எல்ஏக்களும் நீங்கள் பலம் பேசும்போது அவங்க கண்டிஷன் என்ன பண்ணுறாங்க, சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரோம், அதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது வாக்களித்தாலே அரசை டிஸ்மிஸ் பண்ணுறோம், அரசுக்கு எதிராக பண்ணுறது. ஸோ அதை தானே அவங்களுடைய முயற்சி. ஸோ அந்த முயற்சி தானே இப்போ அவங்க கொண்டு வரதுக்காக விலை பேசிகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து சும்மாவா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்களுடைய திருச்சி சிவா வந்து எப்போ வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவான்னு. எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு மத்திய அமைச்சர் ஆவான்னு? மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்கள் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு தானே மத்திய அமைச்சர் ஆவார். அப்போ இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டது? இன்றைக்கி சும்மா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்றைக்கி வந்து அவர் தான் இது வரைக்கும் பேசாதவர் இன்றைக்கி பேசுகிறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு? இன்றைக்கி வந்து அவர் என்ன சொல்ல வர்றார், எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுகவுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வர்றாரா? அதானே சொல்ல வர்றாரு. நாங்கள் வந்து எப்போ வேணாலும் எங்களுடைய திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவான்றாரு. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அடுத்து என்ன சொல்றாருன்னா, திமுக அலையன்ஸ் அதாவது தாவேக்காவை எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்களை சேர்த்து ஆட்சி அமைக்கிறது சரி அப்படின்னா அதாவது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்தினால் வெளியே வந்தாங்க? இல்லை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்துக்காக இவர்கள் வந்து அதிமுகவுடனும் பிஜேபியுடனும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்ச பிறகுதானே வெளியே வந்தாங்க. இன்னொன்று, திமுக தனியாக நின்றிருந்தால், இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல திமுக ஓடலாம் இல்லை, திமுக தனியாக நின்றிருந்தால் 20 சீட்டு கூட வராது. திமுகவுடைய எப்பயுமே தனிப்பெரும்பான்மை அவங்க வந்து 18, 19, 20% தாண்டதில்லை. கூட்டணி காங்கிரஸ் இருந்ததாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் இருந்ததாலும் ஐஎம்எல் இருந்தனால தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி எப்பயுமே வந்து போன தடவை ஜெயிச்சது. 2006 திமுக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ், அப்போ இருந்த கூட்டணி எல்லாம் சேர்த்து தான், பாமக எல்லாம் சேர்த்து தான். திமுக என்றைக்குமே தனியாக அவர்களால் 50 சீட்டோ 30 சீட்டோ வாங்க முடியாது. அவங்களுடைய தனிப்பெரும் எப்போயும் அவங்களோட நம்பர் அரித்மெட்டிக் தான். இப்போ போன தடவை ஆட்சி அமைத்தது ஏன் 2011 2014 அவ்வளோ பெரிய படுதோல்வி அடைஞ்சாங்க? அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவர்களும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இருந்தனால காரணத்தினால் மட்டும்தான் திமுக வந்து 2021 ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் சீட்டு வாங்கினதான் காங்கிரஸ்னால தான். காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் அண்ணன் திருமாவும் இல்லை என்றால் அவங்க 20 சீட்டுகளை வாங்கியிருக்காங்க. அதான் உண்மை. ஸோ அது வந்து அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க 50 சீட்டு 57 சீட்டு வாங்கினதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் வந்து பாஜகவுடனும் அதிமுகவுடன் சேர்ந்து நினைச்சா யாரு கூட இருக்கும்? ஸோ அதனால தான் வந்து வெளியே வர்றாங்க. ஸோ அதில் எந்த தவறும் இல்லையா? அவங்க வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க போய் செய்கிறதுக்கும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறதுக்கும் விருப்பமெல்லாம் வெளியே வராங்க. திமுக இப்போ சொல்கிற காரணம் ஏதாவது ஒரு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அவங்க போய் அதிமுகவுடன் பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சால் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? ஸோ அதை தான் வந்து அவங்க வெளியேறாங்க, வேறு எந்த காரணம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்
பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.